வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய எக்ஸாம் வந்திருக்கு. நம்ம மக்கள் எக்ஸாம் எழுதுகிற மக்களுக்கு நிறையா குழப்பங்கள் இருக்கும். ஆர்ஆர்பி ntpc படிக்கிறதா, எஃப்சிஐ படிக்கிறதா, இல்லை எல்ஐசிஏஓ படிக்கிறதா, எஸ்பிபிஓ படிக்கிறதா, இல்லை டிஎன்பிசி படிக்கிறதா, எஸ்எஸ்சி படிக்கிறதா அப்படின்னு நம்ம மைண்டை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை தெளிவு பெற வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் திருத்திப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது. ஸோ கவனிச்சுக்கோங்க, அட் அ டைமில் பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் மூணையும் சேர்த்து படிக்கவே முடியாது. ஏனென்றால் மூணுக்குமே சிலபஸ் வேறு வேறு வேறு. எல்லாம் சொல்லுவாங்க எஸ்எஸ்சி பேங்க் 10% தான் வித்தியாசம் அப்படின்வாங்க. நம்பிடாதீங்க. பேங்க்கில் ஜென்ரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸ். சரியா? ஸோ ஒன்றே வித்தியாசப்படுத்தி காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க. சரியா? பேங்க் எக்ஸாம்னா அதை ஒரு 6 மாதம் படித்து கிளியர் பண்ணணும். எஸ்எஸ்சியா ஒரு வருஷத்துக்குள்ளே படித்து கிளியர் பண்ணணும். டிஎன்பிசியா ஒரு வருஷத்துக்குள்ளே படித்து கிளியர் பண்ணணும். ஏன்னா நம்ம மனசு குரங்கு மனசுங்க. ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் டக்குன்னு நம்ம அதுக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறையா பேர் ஜாயின் ஆகிறதே பேங்க் எக்ஸாம் படிக்கணும்னு ஜாயின் ஆவாங்க. சரியா? ஒருத்தர் யாராவது டிஎன்பிசியில் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, டிஎன்பிசியில் காரு கொடுக்குறாங்க தம்பி, செயின் கொடுக்குறாங்க, கழுத்தில் நகை போட்டு விடுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே பேங்க் எக்ஸாம் 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்ததை விட்டுட்டு அந்த 6 மாதத்தை தாண்டி இருந்தேன்னா நீ பேங்க் எக்ஸாம் பாஸ் ஆகிருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு டமால்னு டிஎன்பிசி போய் சேர்ந்துடுறது. அங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் லைட்டாக வேஸ்ட் பண்ணி அப்படியே திரும்ப சரி நம்ம பேங்க்கு தான் ஈஸியாக இருக்குன்னு பேங்க்குக்கே வருது. இப்படி தாவி நிறையா பேர் லைஃபையே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் மாறாதீங்க, அடுத்தவங்க உங்கள் மைண்டை ஆக்குப்பை பண்ண விடாதீங்க. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அந்த ஒரு இதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ யார் எதை படிக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். உனக்கு மனப்பாடம் பண்ணுற தன்மை அதிகமாக இருக்குன்னா எஸ்எஸ்சி டிஎன்பிசி நீங்கள் டிஎன்பிசி சூஸ் பண்ணலாம். மனப்பாடம் பண்ணுற தன்மை உனக்கு அதிகமாக இருக்குன்னா நீ டிஎன்பிசி சூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே லாங்குவேஜும் ஜென்ரல் ஸ்டடீஸும் நீ மனப்பாடம் பண்ண தான் போகிற. குவான்ஸில் ஒரு 25 சம் ஒரு டமாலில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும், எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா வரும் அப்படின்னா நீ எஸ்எஸ்சி சூஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்லாம் டயர் 2லேயே இங்கிலீஷ் குவான்ஸ் மட்டும்தான் இருக்கும் 400 மார்க்குக்கு. பட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்எஸ்சி ரிலேட்டடாக தான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், அந்த சிலபஸோட தான். ஆர்ஆர்பியில் இங்கிலீஷே கிடையாது, பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் மனப்பாடம் பண்ணுற தன்மை அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பிக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, ஆனால் எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிபிஓ எக்ஸாம்லாம் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுங்கள். இங்கே பேங்க் இதுலேயும் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் நான் நல்லா கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே, பேங்கிங். ஸோ நீங்கள் படிக்க போகிறது ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்துக்குமே தேவை. எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறது பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நல்லா இதுலேயும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற தன்மை இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். சரியா? இதில் எப்படி சொல்கிறதுனா, எல்லாத்துலேயும் புலியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு அரைகுறையாக இருந்தாலே நம்மளால் ஓரளவு மேனேஜ் பண்ணி கிளியர் பண்ணிட முடியும். பட் இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் லாங்குவேஜும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. ஏன் இன்ஜினியரிங் மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு கூட்டம் குவிகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ஷார்ட் டேர்மில் பாஸ் ஆகக்கூடாது. நம்ம மக்களுக்கு அவசரம் அதிகம். என்ன அப்படின்னா ஒரே நாளில் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. சரியா? பேங்க் எக்ஸாம் ஒரு 5 மாதத்தை கடக்கும் போது தான் உனக்குன்னு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நீ என்னென்ன இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 மாதத்தை தாண்டினா உனக்கே எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் நம்ம மக்கள் அதை தாண்ட மாட்டாங்க. 3 மாதத்துக்குள்ளேயே எனக்கு பேங்க் வரலன்னு சொல்லி யாராவது செயின் போடுறாங்க, கார் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே அந்த எக்ஸாம் போய் படிக்க வேண்டியது. அது படிச்சுக்கிட்டு போது இங்கே வீடு கட்டி தராங்கன்னு சொல்லி இந்த எக்ஸாம் படிக்க வேண்டியது. இப்படி மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. யாரையும் உங்கள் மைண்டை மாற்ற விடாதீங்க. உங்களால் நீ செட் பண்ணு, நான் இது ஒரு 6 மாதத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு செட் பண்ணால் பார்த்தாது. அதுக்கான முயற்சி எடுக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு என்ன வரும்னு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். வராத வேகமாக கற்றுக்க பார்க்கணும். இவ்வளோ விஷயம் பண்ணேன்னா நீ கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே கிளியர் ஆகும். சரியா? மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ, எல்ஐசிஏஓ, எஸ்பிஐபிஓ வருது. இங்கே ஆர்ஆர்பி, ntpc, எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரியா?
கரெக்டாக பிளான் பண்ணு எதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. உனக்கு நல்ல மனப்பாடத்தன்மை இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸை முடிப்ப அப்படின்னா நீ என்டிபிசியை சூஸ் பண்ணு. எனக்கு மனப்பாடத்தன்மை இல்லை, நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் படிக்க மாட்டேன்னா நீ இதை சூஸ் பண்ணு, அதுதான் உனக்கு பெஸ்ட்டு. ஸோ எது நீ கரெக்டாக சூஸ் பண்ணிக்க. சில பேர் கேட்கலாம், அப்போ அட்ட நேரத்தில் ரெண்டுமே படித்து பாஸ் ஆக முடியாதா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படித்தவங்களாம் பேங்க்கு நிறையா பேர் பாஸ் ஆகிருக்காங்க, சரியா? அது எப்படின்னா அவன் எஸ்எஸ்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வருஷமாக எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிடறான். ஸோ இதில் உள்ளதான் பேங்க்கில் வரப்போகுது. எஸ்எஸ்சியை விட இங்கே சிலபஸ் ஜென்ரல் அவேர்னஸில் கம்மி பேங்க்கில், கரெக்டாக? இங்கே கரண்ட் அஃபேர்ஸு, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே. ஆனால் இவன் பேங்கிங் அவேர்னஸ் மட்டும்தான் படிக்க மாட்டான், மற்ற எல்லாமே இதில் உள்ளதெல்லாம் அங்கே வந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் நான் ஸ்டாட்டிக் ஜிகேவும் இதில் வரது அங்கே வந்துடும். அவனுக்கு இதை படிச்சுட்டு அதுக்கு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களாம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. அட் அ டைத்தில் ஆனால் ரெண்டுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரீசனிங்க்கும் குவான்ஸுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இங்கே வந்து ரீசனிங் குவான்ஸ் தான் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு பேசவே செய்யும். அதனால தான் சொல்கிறேன், அட் அ டைத்தில் எல்லாமே படிக்காதீங்க. ஒரு டைமில் பேங்க் எக்ஸாம் படிக்கிறியா, எல்லா பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா பேங்க் எக்ஸாம் மெயின்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ பேங்க் எக்ஸாம் படிச்சேன்னா எல்லா பேங்க் எக்ஸாமும் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். எஸ்எஸ்சி நீ படிச்சேன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதலாம், எஸ்எஸ்சி எழுதலாம். டிஎன்பிசி கூட லாங்குவேஜ் படிச்சேன்னா எஸ்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டிஎன்பிசியில் லாங்குவேஜ் மனப்பாடம் பண்ணால் நீ எஸ்எஸ்சியும் டிஎன்பிசியும் சேர்த்து எழுதிக்கலாம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸுன்றது கம்ப்ளீட்டாக இங்கே பேங்க்கில் கிடையாது. ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மனசை குழப்பக்காதீங்க. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்க. சரி, நம்ம ஒன்றை டார்கெட் பண்ணுவோம், அதை கோலாக செட் பண்ணி அதை அடிப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களிருந்து விடைபெறும் யார் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிருங்க. என்டிபிசிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. கிராக் வித் டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கிராக் வித் ஜாக் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே நம்ம குரூப் வரும். அதில் ஆட் ஆகிக்கங்க. டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் போகுது. மக்கள் எல்லோரும் இங்கிலீஷ் குவிஸ், குவான்ஸ் குவிஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக்.